ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Redsky சோலார். இன்னைக்கு நம்ம ஒரு 4.6 கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் பிளான்ட்டோட இன்ஸ்டலேஷன் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ட்ரக்சரோட ஒர்க் போயிட்டு இருக்கு. நாம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேல்வனைஸ்டு அயன், ஹார்ட் டிப் கேல்வனைஸ்டு அயன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஏன் கேல்வனைஸ்டு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும், சீக்கிரம் ரஸ்ட் ஏறாது. நம்ம யூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்தீங்கன்னா லூம் சோலாரோட ஷார்க் 575 வாட்ஸ் ஹாஃப் கட் மோனோபர் பைஃபேஷியல் சோலார் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டாப் கான் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் ரீசன்ட் டெக்னாலஜி. இந்த டாப் கான் செல்ஸ் என்னன்னா அதோட டீக்ரேடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் டீக்ரேடேஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் பேனல்ஸோட இது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அட் எண்ட் ஆஃப் 25th இயர் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் டீக்ரேட் ஆகிருக்கும். ப்ளஸ் இதோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நாங்கள் பல விதமான சைட்டில் பல விதமான பேனல்ஸ் மல்டி பிராண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த பிராண்ட் வேணும்னு கேட்டனால நாம் வந்து லூம் சோலாரோட 575 வாட்ஸ் ஹாஃப் கட் மோனோபர் பைஃபேஷியல் டாப் செல்ஸ் யூஸ் பண்ணுற பேனல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எலிவேஷன் ஸ்ட்ரக்சர், ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி சென்டரில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி வரக்கூடாது, கஸ்டமர் கேட்டுருக்காங்க. ஏற்ற மாதிரி நம்ம இருந்தோம். ஸோ இந்த 4.6 கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் அரைஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பர் டே 20.7 யூனிட்ஸ் ஆஸ் அன் ஆவரேஜ். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சம்டைம்ஸ் பைஃபேஷியல்னால மோர் தென் 20 to 25 யூனிட்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. ஸோ யூஸ்வலாக நம்ம சோலார் பேனல்ஸ் போடுறோம். இதில் வர கரண்ட் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் மூலயமா டிசியை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி டிஎன்இபிக்கு கொடுத்துருவோம். இது மூலிமா என்ன ஆகும்னா நம்ம இபிக்கு எவ்வளோ கரண்ட், எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துருக்கோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நீங்கள் இபிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதோட மைனஸ் பண்ணி இருக்கிற பேலன்ஸ் மட்டும் பில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சோலார் மூலயமா ஒரு 60 நாளைக்கு தான் பில் எடுக்கிறாங்க. அந்த 60 நாளில் ஒரு 1000 யூனிட்ஸ் வந்து நம்ம இபிக்கு கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நைட்டில் யூஸ் பண்ணுறது ஒரு 1200 யூனிட்ஸ் வந்து இபிலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த சோலார்லேருந்து கொடுத்த 1000 அந்த 1200ஓட மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற 200 யூனிட்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு பில் வரும். ஸோ இதுதான் இந்த சோலார் ஆன்கிரிடோட ப்ராசஸ். ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து இந்த சோலார் ஆன்கிரிட் போடலான்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 5000 to 6000 மேலே கரண்ட் பில் கட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த லோடு தான் ரன் பண்ணணும், இல்லை லைட் ஃபேன் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எது வேணாலும் ஏசி கீசர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அந்த பவர் சேவிங்ஸ் வந்து கிடச்சிரும். இது இன்னொரு டிராபேக் என்னன்னு சொல்ல போனால் உங்களுக்கு பவர் கட்னா பவர் கட்டு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? பகல் நேரத்தில் கரண்ட் கட் ஆயிடுச்சு, சோலார் மூலிமா எனக்கு பவர் கரண்ட் வரும்னா அது வராது. அது எதுக்காக அந்த மாதிரி செட்டப் வச்சுருக்காங்கன்னா சப்போஸ் ஒரு லைன்மேன் வந்து பவர் ஷட் டவுன் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்லேயோ இல்லை அந்த பில்லர்லேயோ ஒர்க் பண்ணுறாங்கன்னா நம்ம சோலார்லேருந்து ஜென்ரேட் பண்ணுற கரண்ட்டு அவரை போய் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாகவே, உலகம் பூராவே பார்த்தீங்கன்னா ஆன்கிரிட் சிஸ்டம் இப்படி தான் ஒர்க் பண்ணும். ஆமாம், எத்தனை தான் இருக்கிறேன். ஹாய் ஹாய். காத்தல வந்தது இதுக்கு தான் யூஸ் ஆச்சுங்களா? ஓனர் கூட உட்காந்து வேலை செய்வார், ஆனால் நாங்கள் படுத்துக்கிட்டு வேலை செய்வோம். சில பேருக்கு இந்த சோலார் பேனலோட லைஃப் எத்தனை வருஷம் வரும்ன்ற டவுட் இருக்கலாம். சோலார் பேனல்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி மட்டுமே 25 வருஷம் கொடுக்குறாங்க. அதாவது 25 இயர்ஸ் உங்களுக்கு வந்து வாரண்டி வருது. ஸோ லைஃப்பை பற்றின கவலை உங்களுக்கு வேண்டாம். இது ஹை மெயின்டெனன்ஸாக இருக்குமோ நிறைய பேர் நினைப்பீங்க. இந்த மாதிரி சிஸ்டமில் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பெருசாக இன்வால்வ் ஆகாதுங்க. உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி டஸ்ட்டு வந்து சோலார் பேனல் மேலே படியும்.
அது மட்டும் நீங்க தண்ணி ஜஸ்ட் ஊற்றி ஸ்பிளாஷ் பண்ணி விட்டா போதும், வேற எதுவும் நீங்க பண்ண தேவையில்ல. இது நான் சொன்ன மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி 2 வீக்ஸ் ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் மெயின்டெனன்ஸ் கிடையாது. இது போட்டாச்சுன்னா இப்போ டிபியோட நம்ம டைப் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டிஎன்இபியோட ஒரு டைப் வைப்போம். அதாவது சோலார் நெட் மீட்டரிங்காக அப்ளை பண்ணி. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் இபி மீட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இபியில் இருக்கிற கரண்ட் எடுத்து யூஸ் பண்ணுறீங்களே அதை மட்டும் தான் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ சோலார் போட்டாச்சுன்னா நம்ம சோலார் மூலியமாக டிஎன்இபிக்கு கொடுக்குற கரண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த சோலார் நெட் மீட்டரிங் அப்ளை பண்ணுவோம். இது அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நெட் மீட்டரிங் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் இபி மீட்டர் அதை எடுத்துட்டு சோலாருடைய பைடைரக்ஷனல் மீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் போத் நீங்கள் இபிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது, சோலார் மூலிமா எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இது ரெண்டையுமே வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் யாருங்க பண்ணுவாங்க? இந்த என்டையர் ப்ராசஸ் இந்த சோலார் இன்ஸ்டலேஷன் மட்டும் இல்லாமல் டிஎன்இபியோட டைப் வச்சு அந்த மீட்ரு உங்களுக்கு வர வச்சு கொடுக்குற வரைக்கும் அந்த ஒர்க் எல்லாமே நாங்களே பார்த்து பண்ணி கொடுப்போம். ஸோ இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா சோலாரோட இன்ஸ்டலேஷன் ஜஸ்ட் மேக்ஸிமம் 2 days தான், 1 or 2 days முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணுவோம், சோலார் நெட்டுக்கான அப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணதுலேருந்து மேக்ஸிமம் 30 daysக்குள்ளே உங்களுக்கு இந்த நெட் மீட்டர் இபி சைட்லேருந்து வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளான்ட் வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சோலார் நெட் மீட்டரிங்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சில பேருக்கு நிறைய குவரிஸும் இருக்குது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நான் அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இனிஷியல் அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,588 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போதே இந்த ஃபீஸ் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் அதை பே பண்ணணும். இது பே பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களுடைய அப்ளிகேஷன் மூவ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது ஒன்ஸ் உங்களுக்கு சாங்ஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மீட்டர் காஷன் டெபாசிட் அல்லது ஷிஃப்டிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 1,800 rupees வந்து உங்களுக்கு ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக ஆல்டுகெதராக அரௌண்ட் 12,500, 12,000, 13,000 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஃபீஸ் வரைக்கும் வரும். ஸோ சில பேர் வெறும் 10,000 தான் வரும்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. ஷிஃப்டிங் சார்ஜஸ் அண்ட் காஷன் டெபாசிட்ஸ், மீட்டர் காஷன் டெபாசிட்ஸ் சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு 6 months சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்டுகெதர் வந்து 12,500 மாதிரி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனில் சார்ஜஸ் போகும். ஸோ நம்ம இப்போ இந்த இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த இன்வெர்டர் சைடு போயிடலாம். நீங்கள் பார்க்குறது ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். அடுத்த நம்ம யூஸ் பண்ணிட்டு குரோவாட்டுடைய 5 kilowatt ஆன்-கிரிட் இன்வெர்டர். இது ஏன் குரோவாட் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு ரீசன் இருக்குது. இது பிஸ் அப்ரூவ்டு. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான, அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஒரு இன்வெர்டரும் கூட இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இதோட யூசர் இன்டர்ஃபேஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே 7 years கொடுக்குறாங்க, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு இந்தியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது, சென்னையிலையும் சர்வீஸ் பீப்புள் இருக்காங்க பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் நம்ம ஃபைனலான அவுட்லுக்கு நம்ம இன்ஸ்டலேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு எலிவேட்டடான ஹை ரைஸ்டு ஸ்ட்ரக்சர் இது. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 feet கண்டிப்பாக ஹைட் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம இந்த சோலார் ஆன்-கிரிட் இன்வெர்டரை எப்படி ஆன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கீழே டிசி ஸ்விட்ச் இருக்குது, அதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணோடனே இன்வெர்டரில் வந்து க்ரீன் லைட் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகிக்கிட்டு அடுத்து உங்களுக்கு ரெட் லைட் வந்து வரும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏசி இன்புட், அதாவது இபி இன்கமிங் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஏசி டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த இன்கமிங் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் சொல்லிட்டு ஒரு 30 seconds வந்து அது டெஸ்ட் பண்ணி செக் பண்ணோம், கனெக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கோமா, அதெல்லாம் செக் பண்ணுவோம். செக் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வெயிட்டிங் போயிட்டு கனெக்ட் ஓகேன்னு சொல்லிட்டு வரும். ஸோ எல்லா கனெக்ஷன்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குது, கிரவுண்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு கனெக்ட் ஓகேன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி சோலார் ஆன்-கிரிட் சிஸ்டம் யாருக்கெல்லாம் வந்து பொருந்தும்? கமர்ஷியலுக்கு பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா கமர்ஷியலுக்கு பொருந்தாதுங்க. ஏன்னா இப்போதைக்கு டிஎன்இபி ரெசிடென்ஷியல் கஸ்டமர்ஸ், அதாவது வீடுகளுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா
யூனிட் டு யூனிட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. கமர்ஷியலுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹9.75 சார்ஜ் பண்ணுவாங்க பர் யூனிட்டுக்கு. பட் நீங்கள் சோலார் போட்டு கொடுக்குற கரண்ட்டுக்கு மேக்ஸிமம் ₹3 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ கமர்ஷியலுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்காது. பட் ரெசிடென்ஷியல் பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸிமம் 5 இயர்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். அதுக்கப்புறம் வரது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ எனர்ஜி தான்.